أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, ரமதானுடைய இறுதி நாளாகிய 30வது நோன்பினுடைய மிஷ்காத் வகுப்பில் இன்றைய வகுப்பு ஈது சம்பந்தமான ஒழுங்குகள், நடைமுறைகள், அதனுடைய சட்டதிட்டங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, முதல்ல பெருநாள் என்று சொல்லுகிறதுக்கு அரபியில் ஈத் என்று சொல்லுகிறோம். இந்த ஈத் என்று ஏன் பெருநாளைக்கு பெயர் வந்தது? அந்த பெயரில் கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஈத் என்றால் பெருநாள் என்று சொல்லுகிறோம். அதற்கு ஈத் என்று வருவதற்கு என்ன காரணம்? அதற்கு ஈத் என்று சொன்னால் பல அர்த்தம் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் மீண்டும் மீண்டும் வருதல் அப்படிங்கிற அர்த்தம். ஈத் மீண்டும் மீண்டும் வருதல். இன்னொரு அர்த்தம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துதல். எனவே இந்த இரண்டும் அதில் இருக்கிற காரணத்தால் அதற்கு ஈத் என்று அரபுகள் வைத்துக் கொண்டார். இது இஸ்லாமிய காலத்தில் உள்ள பேர் அல்ல. அதுக்கு முன்னாடி ஜாஹிலியா காலத்திலும் கொண்டாட்டத்துக்கு ஈத் என்று சொல்வார். அப்ப ஈத் என்கிற பெயர் அதை இஸ்லாம் அங்கீகரித்து கொண்டது. காரணம், அதில் மகிழ்ச்சி பரிமாறுதல் இருக்கிறது. மீண்டும் மீண்டும் வருடா வருடம் நமக்கு ஈது வருகிற காரணத்தால் மீண்டு வருதல் என்கிற அர்த்தத்தை உள்ளடக்கிய ஒரு பேரா இருக்கிறதுனால இஸ்லாமும் அதை அங்கீகரித்து கொண்டது. அதனால தான் நம்மள்கிட்ட ஈத். ஆனால் புரிந்து கொள்வதற்காக வேண்டி ரெண்டு பெருநாள், ஈதுல் ஃபித்ர் மற்றொன்று ஈதுல் அதுஹா என்று இரண்டு வகையாக இரண்டு பெருநாட்கள். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் மொத்தம் எத்தனை ஈத், எத்தனை பெருநாள் இருக்கு? விளங்கல. 3 பெருநாட்கள். ஒன்று நோன்பு பெருநாள், மற்றொன்று ஹஜ் பெருநாள், வெள்ளிக்கிழமை ஜும்ஆ. அப்போ முஸ்லிம்களை பொறுத்தவரையில வாரத்தில் ஒரு நாளும் ஒரு பெருநாள் இருக்கிறது. அதே போன்று வருடத்தில் 2 பெருநாள். இந்த பெருநாட்களை கொண்டாட்டத்தை தவிர வேறு பெரிய நாள் என்று இஸ்லாத்தில் இல்லை. இது நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம். அடுத்ததாக பெருநாள் அன்னைக்கு உண்டான சில சட்டங்கள். பெருநாளில் நம்ம தொழுகை நிறைவேற்றுறோம். அது மட்டும் இல்லை, மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளுதல், இதுவும் பெருநாளுடைய ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அந்த பெருநாளுடைய நேரத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டுமல்லாமல் பிறரையும் மகிழ்ச்சியில் வைக்க வேண்டும். இது பெரிய முக்கிய நோக்கம். அதனால தான் ஜக்காத்துல் ஃபித்ரா கொடுக்குறோமே, அது பிறரை மகிழ்ச்சியில் வைக்க வேண்டும் என்பதற்காக. இஸ்லாம் ஒரு விஷயத்தை சொல்லும் போது, நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி அடுத்தவனை சந்தோஷமா வச்சிக்க. எனக்கு பெருநாள் என்று சொன்னால் என் பக்கத்தில் இருக்கிற சகோதரனுக்கும் பெருநாளாக இருக்க வேண்டும். எனக்கு பெருநாள் கொண்டாடுறதுக்கு பொருளாதாரம் இருக்கிறது, வசதி வாய்ப்பு இருக்கிறது. பக்கத்தில் உள்ளவனுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா பகிர்ந்தளித்து அவனையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, அமல்களில் சிறந்தது யார்? அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மனுஷன் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னது, யார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உள்ளத்தில்
மகிழ்ச்சியை உருவாக்குறானோ அவன்தான், அந்த அமல்தான் அல்லாஹ்வுக்கு உகப்பானது. அந்த அடியான் தான் அல்லாஹ்வுக்கு பிரியமான. அந்த செயலை அல்லாஹ் நேசிக்கிறான், அந்த அடியானை நேசிக்கிறான். ஏனென்றால் நான் பிற மனிதனை மகிழ்ச்சியில் வைத்தேன் என்ற காரணத்தால். அப்ப இது ரொம்ப முக்கியமானது. அது பிறநாளுடைய தினத்தில நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது அந்த மக்கள், ஜாகிலியத்து காலத்து மக்கள், அவர்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கொண்டார். எப்படின்னா, நாங்கள் சந்தோஷமா விளையாட்டாக கேலியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கு 2 நாட்கள் இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை கேள்விப்படுறாங்க. உடனே நம்ம மக்களை பார்த்து சொல்றாங்க, அவர்கள் ஜாகிலியா காலத்தில் 2 நாட்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பது மட்டுமில்லாமல் விளையாடுவதற்குண்டான நாட்களாக 2 நாட்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அருமையானவர்களை, உங்களுக்கும் 2 நாட்கள் இருக்கிறது. இன்னல்லாஹ கத் அப்தலக்கும் பிஹிமா கைரம் மின்ஹுமா. அவர்களுக்கு எப்படி கொண்டாட்டத்துக்கு 2 நாள் இருந்ததோ அதே மாதிரி உங்களுக்கும் கொண்டாட்டத்துக்கு 2 நாள் இருக்கிறது. அந்த 2 நாளும் அவர்களுடைய கொண்டாட்ட நாளை விட சிறந்த நாள். நமக்கு இதுல பெருநாளுடைய தினத்துல நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, கொண்டாட்டமா இருக்கிறது மார்க்கம் அனுமதித்த அளவில் உண்டான கொண்டாட்டம். வெடி வெடிக்கிறது அந்த மாதிரி கொண்டாட்டம்னா அப்படித்தானே மக்கள் நினைக்கிறாங்க. அப்படியான கொண்டாட்டம் இல்லாம ஒரு விளையாட்டுல, ஆரோக்கியமான விளையாட்டில் ஈடுபடுவது, இது எல்லாத்திற்கும் உங்களுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்குறோம். அதுக்கு தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கைரம் மின்ஹுமா. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, விளையாட்டுல ஈடுபடுறீங்க, பிறநாளுடைய தினம் என்று கொண்டாட்டத்துல இருக்கிறீங்க, நிறைய பேரை போய் சந்திக்கிறீங்க, தமாஷா பேசிக்கிறீங்க. மார்க்க எல்லாமே நான் சொல்றது மார்க்கம் அனுமதித்த அடிப்படையில. இப்படி நடந்தால் இவைகளையே அல்லாஹ் இபாதத்தாக ஆக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய 2 நாட்கள் உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஈதுல் அதுஹா, ஈதுல் ஃபித்ர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 நாளையும் அப்படி அறிமுகப்படுத்தினாங்க. அபூதாவுதுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, பெருநாளுடைய தினத்துல பெருநாள் தொழுகை இது வாஜிபா, ஃபர்து கிஃபாயாவா, சுன்னத்தா, ஃபர்து ஐனா? அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில அறிஞர்கள் இது ஃபர்து ஐன் அப்படிங்கிறாங்க. ஃபர்து ஐன்னா ஒவ்வொரு ஆளும் கண்டிப்பா தொழுதாக வேண்டும் பெருநாளுடைய தொழுகை, ஃபர்து ஐன். ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கருத்தை வலிமையாக எடுத்துக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு ஆளும் பெருநாள் தொழுகை தொழுதாக வேண்டும், வாஜிப் அப்படிங்கிறாங்க. அதற்கு என்ன ஆதாரம் அவங்க சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹயாத்துல வளமையாக பெருநாள் தொழுகை தொழுதிருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் கூட அவர்கள் விட்டதில்லை, ஒரு ஆண்டில் கூட விட்டதில்லை. ரசூலுல்லாஹ் எதை வாதிபாக, வளமையாக, வலீஃபாவாக செய்திருக்கிறார்களோ அது பெரும்பகுதி கடமையை உணர்த்துகிறது. இது அவங்களுடைய ஆய்வு. அது மட்டுமல்லாம அல்லாஹ் ஃபஸல்லி ரப்பிக்க ஒன்ஹர் அப்படிங்கிறான். ஃபஸல்லி, சல்லிங்கிறது ஏவல், கட்டளை, கட்டளை சொல். அப்போ ஃபஸல்லி, நீங்க தொழுங்க, பெருநாளுடைய தொழுகை தொழுவுங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை போட. அல்லாஹ்வுடைய கட்டளை சொல் பெரும்பகுதி கடமையைத்தான் குறிக்கிறது. அதனால பெருநாள் தொழுகை கடமை என்கிற வாதத்தை வைக்கிறான். சில அறிஞர்கள் இல்ல சுன்னத்து தாங்கிறாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெருநாள் தொழுகை சுன்னத்து அப்படிங்கிறாங்க. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகையை விட்டா இந்த மாதிரியான குற்றம் அப்படின்னு சொல்ல இல்லை. அப்ப அது சுன்னத்து தான். ஆனா சில அறிஞர்கள் சொல்றாங்க, இல்ல ஃபர்து கிஃபாயா, இதான் கொஞ்சம் பொருத்தமான கருத்தா இருக்கு. அதனால நம்ம அதையே எடுத்துக்கொள்வோம். ஃபர்து கிஃபாயா, யாரா ஒரு ஆளு ஒரு பகுதியில தொழுதுட்டா போதும், அந்த மக்கள் மீது குற்றம் இல்லாமல் ஆகிவிடும். இந்த அடிப்படையில இப்ப ஒருத்தர் பெருநாள் தொழுகை இல்லைன்னா அவர் குற்றம் இல்லை, ஒரு சுன்னத்தை விட்டுட்டார், அவ்வளவுதான். தொழுகை யாரோ தொழுதுட்டாங்க. எனவே இந்த அளவில் தான் இன்று வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரைக்கும், கியாமத்து வரைக்கும் அதே சிந்தனை தான். பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையில அது தொழுகையை விட்டால் குற்றம் இல்லை. அதே சமயம் யாராவது தொழுதா அப்பனா என்ன அர்த்தம்? சுன்னத், அவ்வளவுதான். அப்போ பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையில அது சுன்னத் என்கிற அடிப்படையில தான் நம்ம தொழுவோம். அப்போ வாஜிப்னு சொன்னதுக்கு அவங்க சில ஆதாரங்களை வைத்தாலும் கூட சுன்னத் என்பதுக்கு தான் ரொம்ப வலிமையான கருத்து இருக்கு. அதைத்தான் நம்மளும் புரிந்து வைத்திருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில ஒரு சுன்னத்தான தொழுகை பெருநாள் தொழுகை.
அடுத்தது பெருநாள் தொழுகைக்கு பெண்களும் வரவழைக்கப்பட வேண்டும். அது எப்படியான பெண்ணாக இருந்தாலும் சரி, ஹைதுடைய பெண்ணாக இருந்தாலும் அவங்க வர வேண்டும். தொழுகையினுடைய இடத்தை விட்டு அவங்க தள்ளி இருந்தால் போதும். பெருநாள் தொழுகைக்கு பெண்கள் வரணும். தொழுகாத, அவங்களுக்கு தொழ முடியாத நேரமாக இருந்தால், ஹைதுடைய காலமாக இருந்தால், அந்த தொழுகிற இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது. அதனாலதான் பெண்கள் ஹைதுடைய நேரத்துல பள்ளிக்கு வரலாமா வரக்கூடாதா மசாயில ரொம்ப நிறைய பேர்கிட்ட அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. பெண்களை பொறுத்தவரையில பள்ளிக்குள்ள ஹைதுடைய காலத்துல வரக்கூடாது பொதுவா சொல்லிடுவாங்க. இந்த வாசல்ல கூட காலை வைக்க கூடாது. அப்படின்னா தர்சு நடக்குது, ஒரு வகுப்பு நடக்குது, அப்ப பெண்கள் பள்ளிக்குள்ள வரலாமா? ஒரு பயான் கேட்கறதுக்கு பெண்கள், ஹைதுடைய பெண்கள் வரலாமான்னு கேட்டா நிறைய பேர் வரக்கூடாது, ஏன்னா ஹைதா இருக்கிறாங்க வரக்கூடாதுங்கிறாங்க. ஆனா அப்படி அல்ல, எங்க 5 நேரம் தொழுகிறோமோ அந்த இடத்துக்கு தான் வரக்கூடாது. இப்ப நம்மளை பொறுத்தவரையில 5 நேரம் தொழுகிறது அது உள்ளதான், அதுக்குள்ளதான் வரக்கூடாது. ஒரு பெண் இங்க வர்றாங்க ஹைதுடைய காலத்துல, வேற பகுதிகளில் நிக்கிறாங்க, இதெல்லாம் ஜும்மா தொழுகிற இடம். அப்ப இந்த இடங்கள் எல்லாம் அவங்க வருவதில் பெரிய குற்றம் இல்லை. பள்ளி எங்க 5 நேரம் தொழுகிறோமோ அந்த இடத்துக்குள்ளதான் வரக்கூடாது. இந்த புரிதல் நம்மகிட்ட கொஞ்சம் பேர்கிட்ட இல்லாதனாலதான் மொத்தத்துல பெண்கள் ஹைதா இருந்தா வரக்கூடாது அப்படின்றாங்க. அப்படி அந்த மாதிரி தடை இருப்பதாக தெரியவில்லை. தொழுகிற ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, தொழுகிற இடத்தை விட்டு தாண்டி இருத்த. அப்படி பார்த்தோன்னா ஊர்ல எல்லாமே பள்ளி, பெண்களே உலகத்துல வாழ முடியாதுன்னு ஆயிரும். எல்லாமே தொழுகிற இடம் தானே. அப்ப தொழுகிற இடத்து அல்லாஹ் பூமியை வந்து தொழுகிற இடமாக ஆக்கி இருக்கிறான். அப்படின்னா பூமியிலேயே ஹைதுள்ள பெண்கள் வாழக்கூடாதுன்னு வந்துடுமே. அப்ப எங்க நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோமோ அதுதான் தொழுகிற இடம்னு வரக்கூடாது, தொழுதுகிட்டு இருக்கிற இடம். அதனால பெருநாளுடைய தினத்துல நம்ம திடல்ல தொழுகிற, திடல்லையா பள்ளியாங்கிறது ரெண்டாவது பார்ப்போம். முதல்ல திடல்ல நம்ம தொழுகிறோம். அப்போ அந்த தொழுகிற மக்கள் எங்க தொழுகிறோம் அதை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தால் போதுமானது. அவங்க தொழுதுட்டு இருக்கிற அதுக்குள்ள வரக்கூடாது. இதுதான் இந்த ஹைதுடைய பெண்களுடைய நிலை. அதனால எல்லா பெண்களும் அங்க திடலுக்கு வர வேண்டும். தொழக்கூடாத பெண்களாக இருந்தாலும் அவர்களும் திடலுக்கு வந்து அந்த தொழுகையுடைய இடத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்து விட்டு அதற்கு பிறகு அவங்க குத்துபாவில் கலந்து கொள்ளலாம், மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளுது. அப்ப அந்த அளவுக்கு பெண்களுக்கும் சேர்த்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சரி, ஒருத்தர் பிரயாணத்தில் இருக்கிறார், அவருக்கு பெருநாளுடைய தொழுகை என்ன என்று சொன்னால், நம்ம அவசியமான பயணமாக இருக்குது, அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னா அவருக்கு பெருநாள் தொழுகை சுன்னத்து இல்லை. ஒரு காலம் அவர் போற இடத்துல அப்படி ஒரு தொழுகிற இடம் பக்கத்துல இருக்குது, வாய்ப்பு இருக்குது என்றால் தொழுது கொள்ளலாம், குற்றம் இல்லை. ஆனால் அவர் தொழுகணுங்கிற வலியுறுத்தப்படவில்லை. இப்ப எப்படி நமக்கெல்லாம் பெருநாள் தொழுகை சுன்னத்துன்னு கொஞ்சம் அதை தொழுகணுங்கிற ஒரு நிலை இருக்குது, அந்த நிலை அந்த பிரயாணியாக இருக்கக்கூடியவர்கள் இல்லை. வாய்ப்பு கிடைத்தால் தொழுது கொள்ளலாம். இது பெருநாள் தொழுகை பிரயாணிக்கு உண்டான சட்டம். அடுத்தது தொழுகிற நேரத்தை எடுத்துக்கொண்டால் சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டி அளவுக்கு உயருதல். இப்ப நம்ம அந்த அடிப்படையில தான் கணக்கெல்லாம் வச்சிருக்கிறோம். ஒரு 7 மணி 7:30 மணி என்று நம்ம வைக்கிறோமே, இது ஓரளவு சிறந்த நேரம். ஜவால் வரைக்கும் தொழுகலாம், ஆனா சிறந்த நேரம்னு ஒண்ணு இருக்குது. இப்ப ஊர்ல 10:30 மணிக்கெல்லாம் தொழுகிறாங்க, அந்த நேரம் நம்ம கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் சிறந்த நேரம் நேரத்தோட தொழுகிறதாம். 7:30 மணி 7 மணி ஃபஜ்ர் முடிச்சு சூரியன் உதயமாகி கொஞ்சம் ஓரளவு சூரியன் வெளியில தெரிந்த அளவுக்கு ஒரு ஈட்டி அளவுக்கு உயர வேண்டும் என்று சொல்றாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த பிறகு நம்ம பெருநாள் தொழுகையை தொழுவது ரொம்ப ஏற்றமானது, சுன்னத்தான ஒரு விஷயமா இருக்குது. அதை விட்டு தாண்டி நம்ம பிற்படுத்தி தொழுதல் என்பது ஏற்றம் என்கிற ஒரு நேரத்தை விட்டு தாண்டி தொழுகிற மாதிரி ஆயிரும். அது அவ்வளோ பெரிய சிறப்பாக இருக்காது. எனவே பெருநாள் தொழுகையை வேகமாக நேரத்தோடு தொழ வேண்டும், அதான் சிறந்தது. அதில் நோன்பு பெருநாள் தொழுகையை கொஞ்சம் தாமதப்படுத்தி கொள்ளுதல், ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை கொஞ்சம் முன்னாடி தொழுது கொள்ளுதல், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கணும். நம்ம இப்போ சௌரியத்துக்காக வேண்டி எல்லா தொழுகையும் 7:30 மணின்னு அறிவிக்கிறோம். 7:30 மணிக்கு தொழுகிறோம் தொழுவையில்லைங்க ரெண்டாவது விஷயம், அறிவிப்பு செய்வது 7:30 அறிவிச்சிடுறோம். ஆனால் பெருநாள் தொழுகையில வித்தியாசம் கண்டிப்பா இருக்கணும். நோன்பு பெருநாள் தொழுகை இன்னும் கொஞ்சம் தாமதம், 7:30 சரி. ஹஜ்ஜு பெருநாளுங்கும் போது 7 மணி வித்தியாசப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் அப்படி தாமதப்படுத்த சொல்றாங்கன்னா, நீங்க ஜக்காத்துல் ஃபித்ராவை எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்து தான் தொழுகணும். ஜக்காத்துல் ஃபித்ராவை கொடுத்துட்டு வந்து தொழுகிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படும். அதனால கொஞ்சம் தாமதமாகிறதுல தப்பு இல்லை.
கொண்டு போய் ஜக்காத்து ஃபித்ரா எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு நம்ம கிட்ட இருந்து போயிடணும். நம்ம யார்கிட்டயாவது ஒப்படைச்சி அவர்கள் கொடுப்பதில் தாமதம் அல்லது அவங்க செலவழிப்பதில் தாமதம் என்பது குற்றம் இல்லை. நம்முடைய கடமை நீங்க விட்டு, நீங்க இப்ப பள்ளிவாசல ஒப்படைக்கிறீங்க, உங்க கடமை நீங்கிட்டு அவர்கள் அதை விநியோகம் பண்ணுவதில் தாமதம் எடுத்துக்கொள்வது அது அவர்களோட உள்ள விஷயம். அப்போ நம்முடைய கடமையை நீக்கிட்டு நம்ம தொழுகைக்கு வர வேண்டும். அதனால நோன்பு பெருநாள் கொஞ்சம் தாமதப்படுத்தி கொள்ளலாம். ஹஜ்ஜி பெருநாள் ஏன் கொஞ்சம் முன்னாடி வைக்கணும்னா, தொழுகை முடிந்த பிறகு ஒரு அமல் இருக்கிறது. ரெண்டிலுமே பாருங்க தான தர்மம் தான் இருக்குது. தொழுகைக்கு முன்னாடி தானம் செஞ்சுட்டு போறக்கூடிய தொழுகை அதாவது நோன்பு பெருநாள் தொழுகை. ஆனா தொழுத பிறகு தானம் செய்ய போறோம், உதுஹியா கொடுக்க போறோம். அந்த இறைச்சியை மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் விநியோகப்படுத்த வேண்டி இருக்கிற. அப்போ பெருநாள் ஹஜ்ஜு பெருநாளுடைய தொழுகைக்கு பிறகுதான் நாம் அறுத்து பலியிட வேண்டியிருக்கு. அதனால நேரத்தோடைய கொஞ்சம் முன்னாடியே தொழுதுட்டு அந்த காரியத்தில் ஈடுபட்டு ஏழை பாளைகளுக்கு முதல்ல நேரத்தோட கொண்டு போய் இறைச்சிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு பெருநாள் கொஞ்சம் முன்னாடி தொழுதுருங்க, நோன்பு பெருநாள் கொஞ்சம் பிற்படுத்தி கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில தொழுது கொள்வது சிறந்ததாக இருக்கிறது. தொழுகிற இடம் திடல், திறந்த வெளி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல திறந்த வெளியில திடல்ல அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். அப்போ அதுதான் சிறந்தது. ஆனா பள்ளிவாசல்ல தொழுகிறது என்பது கடுமையான குளிர், மழை, இந்த மாதிரி கடுமையான வெயில் கூட எடுத்துக்கொள்ளலாம். வெப்பம் கடுமையா இருக்கு, தாங்க முடியாது. இந்த மாதிரி நேரங்கள்ல உதுர், இதுக்கு பேர் உதுர்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான காரணங்கள் இருக்குமானால் பள்ளிவாசல்ல தொழுகிறது சிறந்தது. எப்போ? ஏனென்றால் மக்களை வதப்படுத்துறது, குளிரில் போய் அரபு நாட்டு குளிரெல்லாம் கடுமையா இருக்கும். அதனால தான் இந்த சட்டத்தை எடுக்கிறாங்க. அரபு நாட்டு குளிரெல்லாம் கடுமையா இருக்கும், வயதானவங்களுக்கெல்லாம் அந்த குளிர் தாங்க முடியாது. அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு நிலை இருக்குமானால் மக்களுக்கு பாதிப்பு அல்லது மழை பெய்யுது அப்படிலாம் என்ன செய்யறது, பள்ளியில தொழுதுக்கிறோம். அதே மாதிரி கடுமையான வெயில், வெப்பமான நேரம், அப்ப என்ன செய்யறது, நம்ம பள்ளியில தொழுகிறது திடலை விட சிறந்ததுனா. ஏன்னா பிறரை, மக்களை வதப்படுத்துற விஷயத்துல இபாதத்தில் எந்த காலத்திலும் இஸ்லாம் இடம் கொடுக்காது. உனக்கு நிக்க முடியலன்னா உட்கார்ந்து தொழு, இஸ்லாம் அப்படி சொல்ற மார்க்கம். அப்படி இருக்கும்போது வெயில்ல கொண்டு நீ அப்படிதான் தொழுது ஆகணும் அப்படின்னு ஒரு காலமா வலியுறுத்தாது. இப்போ நம்முடைய சௌரியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். திடல் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடலை வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆனா திடலில் நமக்கு ஆபத்து இருக்கிறது. நம்முடைய உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படும். பெரும்பகுதி நான் சொல்றேன், குறிப்பிட்ட 5 பேருக்கு அப்படிங்கிறன்னா அந்த 5 பேருக்கு வர தேவையில்லை, அவ்வளவுதான். எனக்கு முடியாதுங்கும் போது அந்த 5 பேருக்கு சேர்த்து ஒரு தனி இடத்துல தொழுகன்னு இல்லை, அதை அவங்க தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயம் ஒருவருக்கு எல்லா வகையான வாய்ப்பும் தாக்கத்தும் வலிமையும் இருக்கிற அப்படிப்பட்டவர்கள்ல நிறைய பேருக்கு அந்த திடல்ல போகும்போது பாதிப்பு ஏற்படும் என்று இருக்குமானால், சீதோசன நிலை பாதிப்பு ஏற்படும் இருக்குமானால் சிறந்தது பள்ளிவாசல் என்கிற சட்டத்தையும் நமக்கு அறிஞர்கள் சொல்ல. ஏன்னா நம்முடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. அதான் அந்த அடிப்படையில தான். சரி, அப்போ திடல் தொழுகை என்பது ரொம்ப சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திடல்ல தொழுகை நடத்தி இருக்கிறார்கள். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்னா, பள்ளிவாசல்ல தொழுகிறத விட திடலுக்கு வாங்க என்று மக்களை நம்ம அழைக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக கூறு கூறாக, தனித்தனியாக, ஒரு ஒரு குழுவாக தொழுவதை விட எல்லாரும் சேர்ந்து தொழுவுதல் அது ரொம்ப முக்கியமானது. நாங்கள் எங்கள் ஜமாத்து நாங்கள் தனியாக தொழுதுக்கிறோம், உங்கள் ஜமாத்து நாங்கள் தனியாக அப்படின்னு தொழுகிறத விட அதிகம் எண்ணிக்கையோடு பெரும் திடலாக அமர்ந்து நம்ம உட்காருவது தான் அந்த பெருநாள் தொழுகையுடைய மகத்துவம், சிறப்பு. இன்னைக்கு அதையெல்லாம் நம்முடைய மக்கள்கிட்ட பார்க்க முடியல. அவங்கவுங்க தனித்தனி குழுக்களாக மாறிவிட்டார். அதனால என்ன ஆகி போச்சுன்னா, சுன்னத்து மார்க்கத்தை அமல்படுத்துதல் என்பதை தாண்டி மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, எங்க ஜமாத்து ஒரு விஷயத்தை செய்யுது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. எது அல்ல மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, மார்க்கம் ஒரு விஷயத்தை நமக்கு சுன்னத்தாக்கி இருக்குத, அதை நம்ம கடைபிடிப்போம் என்பதை விட எங்க ஜமாத்து சார்பாக நாங்கள் தொழுவோம், அவ்வளவுதான். இந்த அடிப்படையில குழுவாக தொழுவதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எதுக்கு திடல சொன்னாங்க? எல்லாரும் ஒரு இடத்துல சங்கமமானும். அதை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய இபாதத்தை பார்த்து அல்லாஹ் மலக்குகள்கிட்ட பாராட்டுகிறான். பாருங்கள் என்னுடைய அடியார்கள் அவன் என்னை வணங்குவதற்காக இப்படி கூடியிருக்கிறார். அந்த கூட்டத்தை பார்த்து ரப்புல் ஆலமீன் மலக்குகள்கிட்ட நம்மளை விமர்சித்து அதை புகழ்ந்து சொல்லுகிற பொழுது ஷைத்தானுக்கு எரிச்சல் ஏற்படுகிறது.
அப்படியான ஒரு காரியத்தை செய்யும்போது நம்ம துண்டு துண்டா போறது என்பது ஒரு மார்க்கத்தில் அழகானதாக இருக்க முடியாது. அப்போ எல்லாரும் ஒரே இடத்துல திடல்ல வந்து மொத்தமாக கூட்டாக நின்று தொழுவதற்கு தான் பெருநாள் தொழுகை. அப்படி நாம் தொழுது கொள்வது சிறந்தது. சில பேர் சொல்றாங்க, நாங்க ஏன் எங்க பகுதியில் தொழுகிறோம்னா எங்களை சில பேருக்கு ஏழாம இருக்குது, அப்படி இருக்கும்போது நாங்க தொழுதுகிறோம். ஏழாட்டா அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஏழை இல்லைன்னா அது சுண்ணத்து தான். அதான் சொன்னோம், பெருநாள் தொழுது சொன்னது. ஏழை இல்லைன்னா அல்ல குற்றம் பிடிக்க மாட்டான். வீட்டில் நஃபுல 2 ரக்கா தொழுதுட்டு இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்கு ஏழை இல்லையே. ஏழை இல்லைங்கிற 4 பேருக்காக வேண்டி ஏழைக்கூடிய 5 பேரும் அங்கே போய் தொழுவிடனா அவ கூட்டம் சுருங்கில போயிடும். கூட்டம் நிறைய இருக்கிறது தானே சிறந்தது. அப்போ அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது பெருநாளுடைய தொழுகையை பொறுத்தவரை 2 ரக்காத்துக்கள். மற்ற ஜும்மாவுடைய தொழுகைக்கும் பெருநாளுடைய தொழுகைக்கும் சின்ன வித்தியாசம். பெருநாளுடைய ஜும்மாவுடைய தொழுகைக்கு முன்னாடி ஹுத்துபா முடிச்சுட்டு தான் தொழுகை, ஜும்மாவுடைய தொழுகை. சரிதானே? பெருநாளுடைய தொழுகையை பொறுத்தவரையில தொழுகையை முடிச்சுட்டு ஹுத்துபா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அறிஞர்கள் 2 ஹுத்துபத்தைன், நம்ம பெரும்போது ஒரு ஹுத்துபா தான் பண்ணிக்கிறோம். அதான் ஹதீஸ்ல தெளிவா இருக்குது. இப்போ ஒரு ஹுத்துபா தான். அந்த பெருநாள் தொழுகையினுடைய முறையை சொல்கிற பொழுது தக்பீரத்துல் இஹ்ராம், அல்லாஹு அக்பர் என்று முதல்ல தக்பீர் கட்டுறமே, அந்த தக்பீரை நீக்கிட்டு 7 தக்பீர்கள் சொல்லுது. அல்லாஹு அக்பர் என்கிற தக்பீரை சேர்த்தா 8 ஆயிரும். அப்போ அதை போக 7 தக்பீர்கள். ஒவ்வொரு தக்பீருக்கு மத்தியில கையை தூக்குறது அப்படின்ட்டு சில அறிஞர்கள் கையை தூக்கணும்னு புரிஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிடுறேன். சில அறிஞர்கள் கையை தூக்க தேவையில்லைங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒண்ணுமே சொல்ல இல்லை. தக்பீர் சொல்லுதல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம கிட்ட விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். எதையெல்லாம் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இதுதான் உசூல், அடிப்படை. எதையெல்லாம் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி அல்லாஹ் ரசூல் வலியுறுத்தி சொல்லாம 2 வகையான கருத்து வர்றமா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? சண்டை பிடிக்கிறதுக்கு அர்த்தம் அல்ல. நீங்க எப்படி வேணாலும் செஞ்சுக்கிறீங்க. நம்ம என்ன பார்க்குறோம், ஹதீஸினுடைய அடிப்படைகள்லாம் பார்க்கும்போது கையை உயர்த்தினதாக வரவில்லை. அதனால அதுவே சிறந்தது. சுன்னத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒருத்தர் கையை உயர்த்துறாரு, அதை போய் நம்ம குற்றம் சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. ஆனா சுன்னத்துக்கு நெருக்கம் என்னன்னா கையை உயர்த்தாமல் இருப்பதை தான். அப்ப ஏன் அவங்க கையை உயர்த்துறாதங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, பெருநாளுடைய தொழுகைக்கு 7 தக்பீர்கள் அவர்கள் சொன்னார்கள் முதல் ரக்காத்தில். இந்த தக்பீர்னு வந்துட்டாலே உலமாக்கள் சில பேர் இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. தக்பீர்னு வந்துட்டாலே என்னவா? தக்பீர்னு வந்துட்டாலே என்ன? கையை உயர்த்துதல், அப்படித்தானே? அப்ப தக்பீர் சொன்னாங்கன்னு வரும்போது கையை உயர்த்துதல் அப்படின்னு புரிஞ்சுதான் அந்த அறிஞர்கள் எல்லா தக்பீருக்கு மத்தியிலையும் கையை உயர்த்துதல் அப்படின்னு புரிஞ்சிருக்கிறாங்க. சில அறிஞர்கள் இல்ல, தக்பீரத்துல் இஹ்ராம்ல தான் கையை உயர்த்துதல். அதுக்கு பிறகு உயர்த்தினதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்ல இல்லை. அப்ப நம்ம இப்ப கையை உயர்த்தாம இருக்கிறது என்னன்னா, சுன்னத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு வேலையை செய்கிறோம். அதனால கையை உயர்த்துறவங்கள பிதாத்து செய்யறாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல, சுன்னத்துக்கு நெருக்கமான செயல் இல்லை, அவ்வளவுதான். அது பிதாத்துன்னா குல்லு பிதாத்தின் தலால் அப்படி போயிடும். அதனால அது பிதாத்துன்னு சொல்றது இல்லை. சுன்னத்துக்கு நெருக்கமான விஷயம் இல்லை. நாங்க சுன்னத்துக்கு நெருக்கமான விஷயம் கையை உயர்த்தக்கூடாது, முதல் தக்பீரால மட்டும். சரி, இது முதல் ரக்காத்துல 7. 2வது ரக்காத்துல அல்லாஹு அக்பர்னு நிலைக்கு வர்றமே அந்த தக்பீர் நீங்களாக அதை நீக்கிட்டு 5 தக்பீராத்துகள் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தக்பீருக்கும் இடையில ஓதுறதுக்கு எதையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கவில்லை. என்ன ஓதணும் அப்படின்னு தான் சொல்லி தரையில. ஆனா நம்ம ஒரு காலத்துல சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற அது என்ன களிமா, 3வது களிமான்னு சொல்லுவாங்கல்ல, அதை சொல்லி தருவாங்க. 3வது களிமா சொல்லுதல் எப்போ? ஒவ்வொரு தக்பீருக்கு மத்தியில இடையில சொல்ல வேண்டும் அப்படிம்பாங்க. அதுக்கு எந்த ரசூலுல்லாஹ் எதுவும் சொன்னதாக ஒரு செய்தி கூட இல்லை. அப்போ சும்மா தக்பீர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அவ்வளவுதான். இதுதான் நமக்கு சுன்னா. எப்படி செஞ்சுக்கிறோம்? சரி, தக்பீர்ல சந்தேகம் வந்துருச்சுன்னு வைங்க, அல்லாஹ் அக்பர் ஒரு 5 சொன்னோமா 6 சொன்னோமா 7 சொன்னோமா அப்படி ஒரு சந்தேகம். அல்லது ஒரு 2-3 தக்பீர் முடிஞ்ச பிறகு அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறார். இப்ப அவருக்கு ஒரு 3 தக்பீர் போயிடுச்சு. இப்படி இருந்தா என்ன சட்டம்? ஒன்றும் அதை பத்தி பிரச்சனையே இல்லை. நீங்க எத்தனை இமாமோட உங்களுக்கு தக்பீர் கிடைக்குதோ அதுதான். அதுக்கான 2 தக்பீர் நம்ம விட்டுட்டோமே. அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக்கிறோம்.
அப்படிலாம் இல்லை. விட்டது விட்டது தான், கிடைத்தது கிடைத்தது, உங்களுக்குள்ள நசீப், அவ்வளவுதான். அதுல குற்றம் இல்லை. உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா எல்லா மார்க்கத்துல ஒரு அடிப்படை ஒண்ணு இருக்கு. எதுல சந்தேகம் வந்தாலும் தொழுகையில இப்ப 4 2 அப்படின்னு சந்தேகம் வருது, 3 ரக்காத்தா 2 ரக்காத்தா இப்படி சந்தேகம் வருது, ஒரு சில நேரங்கள் வருமா இல்லையா? இந்த மாதிரி வந்த அதே போன்று தக்பீர்ல நம்ம 3 சொன்னோமா 4 சொன்னோமா 5 சொன்னோமா 6 சொன்னோம் இப்படி சந்தேகம் வந்துச்சுன்னா இந்த சந்தேகத்துக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான். தொழுகையில 2 3 சந்தேகம் தான் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? 2 எடுப்பீங்களா? எது நமக்கு உறுதியாக ஒரு 2 இருக்கும்ல, 2 3 2 தான் போல தெரியுது, இல்லையா 3 இருக்குமோ? இப்ப எது உறுதியானது? 2 தான் போல தெரியுது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? இது இல்ல 2 இல்லைன்னு சொல்றத விட கொஞ்சம் உறுதி. அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் உறுதியா இருக்கிறத எடுத்துக்கிறீங்க. 2 தான், இல்ல இல்ல இல்லையே 3 இருக்குமோ? இப்ப 2 தான்ங்கிறது கொஞ்சம் வலிமையாகவும் 3ங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கு, அப்போ கொஞ்சம் வலிமையா இருக்கிறத எடுத்துக்கிறேன். இல்ல 2மே சம அளவுல இருக்குது அப்படின்னு வந்தா என்ன செய்யறது? இல்ல 2 தான், இல்ல 3 தான், இல்ல 2 தான், 2மே சம அளவுல சந்தேகம். இங்க 50% அங்க 50% சந்தேகத்துல கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்படிதான் அப்படி எடுத்துக்கிறது. குறைந்ததை எடுத்துக்கொள்ளுது. மாஷா அல்லாஹ். இப்போ 3 2 3 2 2 சம அளவுல இருக்குது. இப்ப என்ன குறைந்தது 2ன்னு எடுத்துக்கிறது. அப்போ இமாமுக்கு சந்தேகம் வந்துருச்சு. 7 தக்பீர்ல அப்போ நம்ம 5 சொன்னோமா 6 சொன்னோமான்னு சந்தேகம் வரும். அவருக்கு எது தெரியுதோ அதை எடுத்துக்கொள்வார். அதனால இந்த தக்பீராத்துகள்ல சந்தேகம் வர்றதோ அல்லது தப்பி போற விஷயத்திலேயோ அல்லது தாமதமாக வந்திருக்கிறவருக்கு கிடைக்கிற தக்பீரை கொண்டு போதுமாக்கி கொள்ளுதல், அதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. அந்த தக்பீர்கள் கொண்டு 2 விட்டு போனாலும் தொழுகையில எந்த குறைபாடும் இருக்காது. இதெல்லாம் நான் சொல்றது இப்படிலாம் செய்யணுங்கிறதுக்கு இல்லை, இப்படி நடந்தால் அவ்வளவுதான். ஒரு சட்டத்தை தெரிஞ்சுக்கிறது தான் சொல்றோம். அப்படி கூட செய்யலாமோன்னு வேணும்னு விட்டுட்டு போறது இல்லை. அதான் அவங்க சொன்னாங்களே 7 தக்பீர் கூட தேவையில்லை 3 போதுன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு புரிகிறதுக்கு இல்லை. 7 தான் காமில். உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் அல்லது அப்படி தப்பி போய்விட்டால் இப்படி ஒண்ணு நடந்தால்ங்கிறது தான் சொல்றோம், இது அமலுக்கு சொல்லவில்லை. சரி, அடுத்தது முதல் ரக்காத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா ஓதி இருக்கிறாங்க. 2வது ரக்காத்துல சூரத்துல் காஷியா ஓதி இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்துல சூரத்து காஃப் ஓதி இருக்கிறாங்க. 2வது ரக்காத்துல சூரத்துல் கமர் ஓதி இருக்கிறாங்க. நம்ம சூழ்நிலையை பார்த்து செய்து கொள்ள வேண்டியதான். அடுத்ததாக பெருநாளுடைய தொழுகையில தக்பீர் சொல்றது, நம்ம ஒவ்வொரு ஆளும் தக்பீர் சொல்றது. தக்பீரை பொறுத்தவரையில கூட்டமா தக்பீர் சொல்றது அப்படிங்கிறத ஒரு ஆள் சொல்லி கொடுத்து இன்னொருத்தர் சொல்றது அப்படிங்கிறத அப்படி ஒரு வழமை இல்லை, மார்க்கத்தில் அப்படி சொல்லப்பட இல்லை. ஆனா ஒவ்வொருத்தரும் தக்பீர் சொல்லணும். இப்போ பாருங்க, இமாம் சொல்லி கொடுப்பார், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், இமாம் சொல்லி கொடு. அது வரைக்கும் மக்கள்லாம் அமைதியா இருப்பாங்க. இமாம் சொல்லி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் அவங்க மக்கள் தக்பீர் அப்படி சொல்லக்கூடாது. இமாமோடு சேர்ந்து நம்முடைய தக்பீர்களும் இருக்கு. நம்ம எல்லாரும் அவங்கவுங்க ஃபீ நஃப்ஸிஹி சொல்லிக்கிறோம். அதுக்கு மௌனமா சொல்றது இல்லை. நம்ம சொல்ற ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சொல்ற அந்த சத்தம் உயர்வாக இருக்கும். நம்ம சத்தத்தை உயர்த்துறது இல்லை. நான் இப்படி சொல்றேன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பருங்கிறேன், இன்னொருத்தர் அதே மாதிரி அல்லாஹு அக்பர் அல்லாஹ், இப்படி எல்லாரும் அவங்கவுங்க சொல்லும் போது அந்த சத்தங்கள் உயரும். அப்படி சத்தம் உயர்றத எந்த அறிஞரும் தடுக்கவில்லை. அதே சமயம் இந்த சத்தம் போட்டு ஒருத்தர் சொல்லி கொடுக்க இன்னொருத்தர் சொல்றது அப்படிங்கிற வளமைங்கிறத எந்த அறிஞர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அந்த அடிப்படையை நம்ம கடைபிடிக்கணும். இமாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம கிட்ட அப்படி நடக்காம பார்த்துக்கிறணும். அவங்க தக்பீர் முன்னாடி உள்ள மைக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்லும் போது நம்மளும் சேர்ந்து சொல்லிக்கலாம். சாலிபின் உசைமி கிட்ட கூட கேட்கப்படுது, மைக்கில எல்லாம் தக்பீர் சொல்றது என்னன்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, பாத்துக்கிறங்க, மக்களுக்கு இடையூறு இல்லாம பாத்துக்கிறங்க, மக்களுக்கு அதனால இசாட்சி வரக்கூடாது, ஒரு நெருக்கடி வரக்கூடாது, அதை பார்த்துக்கிறங்க. அப்போ அந்த அடிப்படையில தான் நம்முடைய தக்பீராத்துகள் இருக்க வேண்டும். ஆனால் தக்பீரை நம்ம சொல்லும் போது சத்தமா சொல்றதுல தப்பு இல்லை. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இவன் இப்படி சொல்றதுல பெருநாளுடைய தக்பீர்ல இதை கொண்டு போய் எதோட நம்ம நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரு மேட்டு பகுதியில ஏறும்போது சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, என்ன நீங்க இப்படி சத்தம் போடுறீங்க, செவிடனே அழைக்கிறீங்க, தூரத்தில் உள்ளவனே அழைக்கிறீங்க,
அல்லாஹ் அக்பர் இப்படி கூப்பாடு போடுற மாதிரி கத்துறீங்களே அப்படின்னு சொன்னதை கொண்டு வந்து பெருநாள் தக்பீரோட இணைத்து சில பேர் பார்க்கறாங்க. அப்படி பார்க்கறதுக்கு இல்லை. அது தங்களை மாய்த்து சொன்னது. அல்லாஹ் அக்பர் மாய்க்கிறது. இப்படியே நம்ம தக்பீர் சொல்றோம், அக்பர் அப்படியே கத்துறோம். நம்ம அழகான ராகத்துல, மெல்லிய ராகத்துல அல்லாஹு அக்பர் அல்லாஹ் ஹரத்துல எல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்படியே மெல்லிய ராகத்துல சொல்லி யாரும் மாய்ச்சி சொல்லல. அந்த தக்பீர் மாய்ச்சி சொன்னது. அந்த ஹதீஸை கொண்டு இதுல ஃபிட் பண்ணிட்டு அதனால தக்பீரை மௌனமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி அல்லோ 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 அப்படின்னு சில பெருநாள் ஒரு நேரத்துல அப்படி தக்பீர் சொல்றது, அது சுன்னத்து இல்லை. தக்பீரை நம்ம வாய் விட்டு சொல்லுதல். அப்படி சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து சொல்லும் போது சத்தங்கள் வரத்தான் செய்யும். அதை செவிடன் அழைக்கிற போறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. பெருநாள் தக்பீர் சந்தோஷம், மகிழ்ச்சியை நம்ம வெளிப்படுத்துறோம். தக்பீர் சொல்ற முறை என்ன? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய ரிவாயத். ரசூலுல்லாஹ் எப்படி தக்பீர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு குறிப்பு கிடைக்கல. ஆனா இப்னு அப்பாஸ் அவர்கள் தக்பீரை இப்படி சொன்னார்கள் அப்படின்னு ஒரு செய்தி கிடைச்சிரு. அந்த நம்ம இப்போ அதைத்தான் எடுத்து இன்னைக்கு அமல் செஞ்சோம். ரசூலுல்லாஹ் எப்படி தக்பீர் சொன்னாங்க நமக்கு குறிப்பு கிடைக்கல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா எப்படி தக்பீர் சொன்னாங்கங்கிற குறிப்பு கிடைச்சிருக்கு. சஹாபாக்கள்ல இப்னு அப்பாஸ் இப்படி தக்பீர் சொன்னாங்க, இதான் சீகத்து தக்பீர் அப்படின்னு சொல்ற குறிப்பு கிடைச்சிருக்கு. இப்ப இதைத்தான் நம்ம அமல் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ நிறைய பேருக்கு கேள்வி என்னன்னா, இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை, சஹாபா சொன்னது அமல் செய்றீங்களான்னு ஒரு கேள்வி வருது. நம்ம என்ன சொல்றோம்னா, சஹாபா சொன்னதுங்கிறது இல்லை, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த தக்பீரை சொல்லுகிற பொழுது எந்த சஹாபியும் மறுக்கவில்லை. இது பெரிய ஒரு ஆதாரம். யாராவது இப்னு அப்பாஸ் இப்படி சொல்லும்போது, என்னங்க ரசூலுல்லாஹ் தக்பீரை இப்படியா சொல்லி தந்தாங்க? இப்னு அப்பாஸ் அவங்க பேர் அப்துல்லா இப்படியா ரசூலுல்லாஹ் தக்பீரை சொல்லி தந்தாங்க, ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமா செய்றீங்க அப்படின்னு ஒரு சஹாபி கூட எதிர்த்ததாக ஒரு செய்தி கூட பார்க்க முடியல. நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஒரு உசூல்ல ஒரு அடிப்படை என்ன தெரியுமா? ஒரு சஹாபி ஒரு விஷயத்தை செய்கிற பொழுது தவறாக இருந்தால் சஹாபாக்கள் யாராவது சுட்டி காட்டுவாங்க. எந்த சஹாபியும் மௌனமா இருக்க மாட்டாங்க. நம்மள மாதிரியே நினைக்க கூடாது. சில பேர் அப்படி நினைக்கிறாங்க, சஹாபி நம்மள மாதிரி. இப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்யறாட்டா நான் சொல்ல விருப்பப்பட்டா சொல்லுவேன், இல்லாட்டா சொல்லாமையும் விட்டுருவேன். எனக்கு போட்டு அவர்கிட்ட சொல்லி பலாயை காக்கணும் அப்படின்னு போயிடுவேன். சஹாபாக்கள் இப்படி இருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் செய்யாத ஒண்ண ஒரு சஹாபி செஞ்சானா எந்த சஹாபி மௌனமா போவாங்களா? உடனே தடுக்க மாட்டாங்க. அப்போ அதனாலதான் ஒரு அடிப்படை எழுதி வச்சிருக்க உசூல்ல அப்படி ஒரு சட்டம் இருக்குது. எப்படி ஒரு சஹாபி ஒரு அமலை செய்கிற பொழுது மற்ற சஹாபிகள் அதை தடுக்காவிட்டால் அது இஜ்மா சஹாபா, அதுவும் ஹதீஸ் மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு 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 சட்டம் ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யறோம்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்படி தக்பீரை சொன்னாங்கன்னு வரும்போது யாராவது எதிர்த்தாங்கன்னு பார்த்தா எந்த சஹாபியும் எதிர்க்கவில்லை. அப்ப என்ன தெரியுது? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் தக்பீர் சொல்லியிருப்பாங்க. அப்போ இது ஹதீஸுடைய அடிப்படை என்கிற அடிப்படையில தான் நம்ம இந்த தக்பீரை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் நம்ம வளமையா சொல்றோமே, இதை சொல்லிட்டு இருக்கோம். வேற தக்பீர், பெரிய தக்பீர் ஒண்ணு இருக்கும்ல, நம்ம ஆரம்ப காலத்துல சொன்னது வஹஸமல் அஸாப வஹதா அப்படிலாம் சொல்லிட்டு வருவோம்ல. கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா லா இலாஹ இல்லல்லாஹ் வலா நஅபுத இல்லா இய்யா முக்லிஸீன லஹுத்தீன வலவ் கரிஹல் காஃபிரூன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வ ஸதக வஅதா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா லா அப்படி சொல்லுவோம்ல. இந்த தக்பீருக்கு ஆதாரம் இல்லை. இது போர்க்களத்துல சொல்லப்பட்ட தக்பீர். இங்க சந்தோஷமா இருக்கிற நேரம், இது சந்தோஷமா இருக்கிற நேரம், இது இங்க சொல்றது இல்லப்பா. இந்த தக்பீர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத். அந்த தக்பீரை நம்ம சொல்லிட்டு போயிடும். சரி, இது தக்பீருக்கு உண்டானது. பெருநாள் உடைய மகரிபில் இருந்து தக்பீர் ஆரம்பிச்சிட வேண்டியது. ஈதுல் ஃபித்ராக இருந்தால் தொழுக முடிகிற வரைக்கும் தக்பீர். சும்மா இருக்கும்போது, நடக்கும்போது, போகும்போது, கடை வீதிக்கு போகும்போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அப்படியே நீங்க முணங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான் பெருநாள் தொழுகிற வரைக்கும். அந்த தக்பீர் திடலுக்கு போகும்போது தக்பீர் சொல்லிக்கிட்டே போங்க. இது தக்பீருடைய சிறப்புகள். அதுக்கடுத்ததாக பெருநாள் தொழுகைக்கு நம்ம போகிற பொழுது கடைபிடிக்கும். அதே மாதிரி ஹுத்பா, தொழுகை அதுக்கு பிறகு ஹுத்பா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பா பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பண்ணும்போது
மெம்பர் இல்லை, ஹுத்துபாவுக்கு மெம்பர் வைக்க இல்லை. அறிஞர்கள் குறிப்பாக சாலிபின் உசைமி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, மெம்பர் விஷயத்தில் மெம்பர் ரசூலுல்லாஹ் வச்சதாக ஒரு குறிப்பு கிடைக்கல. ஆனால் மெம்பர் விஷயத்தில் ஒல் அம்ரு ஃபீ ஹாதா வாசிஅ அப்படின்ட்டாங்க. சூழ்நிலை பார்த்துக்கிறங்க. மக்கள் கொஞ்சம் கூட்டமா இருந்தாங்கன்னா பொதுவாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பேசுவது மக்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி எப்பவும் ஒரு ஹுத்துபான்னு வந்துட்டா ஒரு ஒரு உயரத்துல உட்கார்ந்துக்கிறோம். ரசூலுல்லாஹ் பேசணும்னு வந்துட்டா ஒரு சின்ன உயரம், அதான் மெம்பர். மெம்பர்னால உயரம், படின்னு அர்த்தம். அப்போ ஒரு படியில ஒரு உயரத்துல உட்கார்ந்து தான் பேசுவாங்க. ஏன்னா மக்கள் எல்லாத்துக்கும் போய் சென்றடையணுங்கிறதுக்காக. அப்போ அந்த அடிப்படையில ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ மக்கள் நிறைய கூட்டமா இருக்கிறாங்க. அப்போ நம்ம நின்றுகிட்டு பேசினா மக்களை எல்லாம் பார்க்க முடியாது, அந்த ஒரு பார்வை கிடைக்காது. அப்படி அதுக்குத்தான் சொல்றாங்க இந்த விஷயத்துல வாசிண்டாங்க. அதுல விசாலமா இருக்குது. ரசூலுல்லாஹ் மெம்பர் வைக்கலங்கிற வச்சாங்கிறதுக்கு குறிப்பு கிடைக்காததுனால ஒரு கால் உங்களுக்கு அவசியப்படுற மாதிரி இருந்தால் வைத்துக்கொள்வது தப்பில்லை. அதனாலதான் சவுதியில பார்க்குறோம், அங்க உள்ள எல்லா திடலுக்கும் மெம்பர் இருக்கும். ஹதீஸ்ல இல்லை, அவங்க எல்லா திடலையும் மெம்பர் வச்சிருப்பாங்க. மெம்பரோடு கட்டி தான் அந்த ஈதுக்கா இடங்கள்லாம் இருக்கும். நம்ம பார்த்த ஏரியாக்கள் எல்லாம் அப்படிதான். ஷேக் பார்த்துருக்கிறீங்களா? மெம்பர் இருக்கும், மெம்பர் வச்சிருக்கிறாங்க. ஆனால் வந்து ஹதீஸில் அப்படி கிடைக்கல. அது சாலிபின் உசைமி கிட்ட அது தனியாக கேள்வி கேட்கப்படும் போது அவங்க சொல்றாங்க, அல் ஹுத்பா பி தூனி மெம்பர் அவுலா ஒல் அம்ரு ஃபி ஹாதா வாசிஅ அப்படின்ட்டான். அப்போ இந்த விஷயத்துல ஒரு குறிப்பு கிடைக்காவிட்டாலும் மக்கள் தூர அளவுக்கு நம்ம பார்வை கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு சிறிய அளவு உயரம் இருந்து கொள்வதில் குற்றம் இல்லை. அப்போ அந்த விஷயத்துல நம்ம கையில எப்படி முறை இருக்குதோ அதை பார்த்துக்கிற வேண்டியதான். அடுத்து அருமையானவர்களை, சில சுன்னாத்துகள். இப்போ நம்ம வந்து தொழுகைக்கு போகும்போது பெருநாளுடைய அஜ்ஜு பெருநாளுடைய தொழுகையா இருந்தோன்னா தொழுதுட்டு வந்து சாப்பிடுதல். நோன்பு பெருநாளுடைய தொழுகைக்கு போக முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறோம். ஒரு 2-3 பேரிச்சம்பழம் ஒத்தப்படையாக சாப்பிட்றது, ஒரு 3 பேரிச்சம்பழம் அல்லது 5 பேரிச்சம்பழம் அல்லது 1 பேரிச்சம்பழம். 2ஆக சாப்பிடாதீங்க, 3ஆக சாப்பிடுங்க. 3 சாப்பிட்ட அப்புறம் இன்னொன்று சாப்பிடணும் போல இருக்குதுன்னா 4ஆக சாப்பிடாதீங்க, 5ஆக சாப்பிட்டுக்கிறங்க. ஒத்தப்படையா சாப்பிட்டுட்டு அப்புறம் தொழுகைக்கு போங்க. சாப்பிடணும்னா ஒரு பெரிய அளவு நம்ம சாப்பாடுனா நம்ம பெருசா நினைப்போம். அப்படி இல்லை, சாப்பிடணும்னா ஒரு பேரிச்சம்பழத்தை தான் இங்க குறிப்பாக பார்க்குறோம் ஹதீஸ்களை. இப்போ சாப்பிடலாம் பசியாறிட்டு போறது போலது நினைச்சு அப்புறம் சாட்டிட்டு ராகத்தா ஒரு 10 மணிக்கு போய் தொழுவோன்னு வந்துடக்கூடாது. அப்போ இங்க பசியாரத்துக்கு சொல்ல இல்லை, ஃபித்ர். நம்ம வந்து இன்னைக்கு யாரா இருக்கணும், சாயும் இல்லை, நோன்பாளியாக இல்லை, நான் முஃப்திர் அப்படின்னு காட்டுறதுக்கு தான். நான் ஒன்றும் சாப்பிடாம போனா சாயுமா போயிடுவேன், நோம்பாளியா போயிடுவேன். இப்போ நான் யாரா போறேன், முஃப்திரா போறேன். நோன்பு இல்லைங்கிறது அப்போ தின்னுட்டு போ, ஏதாவது கிடைக்கிறது சாப்பிடு. நமக்கு பேரிச்சம்பழம் வீட்டில் இல்லை, ஒரு கடலை மிட்டாய் இல்லை, 2 பிஸ்கெட்டு, மேரி பிஸ்கெட்டு, ஏதாவது தின்னுட்டு குடிச்சிட்டு போங்க. எப்போ நோன்பு பெருநாளா இருந்தா. ஹஜ்ஜு பெருநாளா இருந்தா தொழுதுட்டு வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பசி தாங்காது, சுகரு, போக்குவரத்துனா அது நீங்க சாப்பிட்டுட்டு போங்க, அது வேற. அது எல்லாத்திலுமே விதின்னு ஒன்று இருந்தால் விதி விளக்கு இருக்கு. அதனால அதை கேட்குது. அப்படின்னா சாப்பிடவே கூடாதா பெருநாள், எனக்கு சுகருன்னா சாப்பிட்டுட்டு போங்க. அப்போ நம்முடைய உடலை பார்த்துக்கிறங்க. பொதுவாக நோன்பு பெருநாளைக்கு பொறுத்தவரையில ஏதாவது சாப்பிட்டுட்டு போறது சுன்னத். போகும்போது தக்பீர் சொல்லிட்டு போகும்போது ஒரு பாதை, வருகிறவள் திரும்பி வரும்போது ஒரு பாதை. அது நடந்து தான் போறது, அது இன்னும் சிறந்தது. அப்போ நடந்து போதல், ஒரு பாதையில போயிட்டு திரும்பி வரும்போது. ஏன் அந்த ஒரு பாதையில போயிட்டு இன்னொரு பாதையில வரணும்? அதுக்குள்ள ஹிக்மா என்ன, அதனுடைய தத்துவம் என்னன்னா, நாளைக்கு நம்ம அந்த சாலை நம்ம நடந்து போன பார்த்தீங்கன்னா அந்த சாலை அல்லாட்ட சாட்சி சொல்லும். நான் அந்த வழியா போயிட்டு தொழுகைக்கு போயிட்டோன்னா இந்த சாலை எனக்கு சாலை, அல்லாஹ் இந்த இடத்து வழியா தான் போனான். இன்னொரு தெருவழி அப்படியே கொஞ்சம் தெருவழியை சுற்றி அப்படியே வந்து இப்படியே வரும்போது அந்த இடம் அப்படியே நமக்கு சாட்சி சொல்லும். அப்போ இப்படி போகும்போது இப்படி போயிட்டு வரும்போது அப்படியே சுற்றி வர்றது அல்லது அங்கிட்டு சுற்றி ஏதோ ஒரு சின்ன சுற்றுதல். இப்போ நமக்கு நம்மளை பொறுத்தவரையில் அவ்வளோ தூரத்துக்கு வாகனம் இல்லாமல் போக முடியாதுங்கிற ஒரு பலகீனத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம். இப்போலாம் ஒரு சின்ன இடத்துக்கு வாகனம் இல்லாமல் போக முடியல. அப்போ வாகனத்தில் போகிறோன்னா வாகனத்தையும் அப்படியே பயன்படுத்திக்கிறோம். போகும்போது ஒரு தரீக்கு, வரும்போது ஒரு தரீக்கு. போகும்போது அப்படியே சுற்றி அங்கிட்டு போயிட்டு அப்புறம் வரும்போது இப்படி சுற்றி எங்கிட்ட வழி கிடைக்குதா அதையும் பார்த்துக்கிறேன். இப்போ ரூல் போலீஸ்லாம் நின்று தடுப்பான், அதெல்லாம் பார்த்துக்கிறேங்க. அதை பார்த்து நம்ம அதுக்காண்டி சுண்ணத்துன்னு சொல்லிட்டாங்கன்னு கண்டிப்பாக தடுத்தாலும் உடைச்சிட்டு போகிறோம் அப்படிலாம் இல்லை. என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கிறேங்க. இவ்வளோதான் நம்முடைய அந்த போகிற பொழுது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சம். அடுத்து ஒருவருக்கொருவர்
நம்ம மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளுது, சந்தோஷத்தை. அப்படி பரிமாறிக்கொள்கிற பொழுது குறிப்பாக எந்த துவாவையும் ஓதுனதாக இல்லை. நம்ம சலாம் கொடுக்கும் அல்லாஹும்ம ஸல்லி அலா அப்படிதான் சொல்லுவோம்ல. சலாம் கொடுக்கும் போது நம்ம அந்த காலத்துல எல்லாம் சலவாத்து சொல்லிக்கிறோம். அது நம்ம இழித்து பேச இல்லை. சலவாத்து நீங்க ஒரு முறை சொன்னா மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஅஷர், ஒரு முறை என் மீது ஒருவன் சலவாத்து சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு 10 முறை அருள் செய்கிறான். சலவாத்து சாதாரண விஷயம் இல்லை. அப்போ ஒரு முறை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று சொல்லிட்டாலே அல்லாஹ் 10 முறை நமக்கு அருள் செய்கிறான். ஆனா சலாம் கொடுக்கும்போது சலவாத்து சொல்லுது எங்க இருக்குது? இதைத்தான் நம்ம சொல்றோம். அந்த அமல் நீங்க செய்யற அந்த செயலை கொச்சைப்படுத்தவில்லை, அதாவது சலவாத்தை கொச்சைப்படுத்தவில்லை. ஆனா இந்த இடத்தில் இதை சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தரையில. அப்ப சலவாத்து சொல்றது அப்படின்னு இல்லை. அப்ப மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வதற்கு என்ன வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. அதே சமயம் சஹாபாக்கள் சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாங்க, அவங்களுடைய பழக்கத்துல சொல்லியிருக்கு. தக்கபலல்லாஹு மின்னா வ மின்கும் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்க. அது குற்றமாக பார்க்கப்படவில்லை. ரசூலுல்லாஹ் நீங்க சலாம் கொடுக்கும் போது அல்லது முஆனகாங்கிறோம்ல, ஒரு என்ன ஆற தழுவி கொள்ளுதல், அதுக்கு அரபியில முஆனகா செய்யும் பொழுது நீங்க இன்னத்தை ஓதுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லாட்டாலும் கூட சஹாபாக்கள் தக்கபலல்லாஹு மின்னா வ மின்கும் அப்படி சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன துவா. அல்லாஹ் எங்களுடைய நல்ல அமல்களை கபூல் செய்வான். அழகான துவால இது. அப்ப இதை குற்றமாக பார்க்கப்படவில்லை. இது பித்ஆன்லாம் சொல்ல முடியாது. இதை நம்ம செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அல்லாஹ் உங்களுடைய அமலையும் என்னுடைய அமலையும் அங்கீகரிப்பானாக, தக்கபலல்லாஹு மின்னா வ மின்கும் அந்த மாதிரி சொல்லி வாழ்த்து சொல்வதில் குற்றமில்லை. நல்ல முறையில் குளித்து நறுமணம் பூசி இருக்கிற ஆடைகளில் புதிய ஆடை அல்லது நல்ல ஆடையை உடுத்தி கொண்டு பெருநாளுடைய தொழுகைக்கு செல்வது சுன்னத்தாக பார்க்கப்படுகிறது. அப்போ பெருநாளுடைய மஸ்அலாக்கள்ல முடிந்த அளவுக்கு ஓரளவு சொல்லிட்டா, இதுதான் பெருநாளுடைய தினத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள். ஜக்காத்துல் ஃபித்ர் அது நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஓரளவு கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் நம்முடைய இந்த பெருநாளை இப்படி இந்த அடிப்படையில் நம்ம பெருநாளை கொண்டாடி மகிழ்ச்சியை பரிமாறி சந்தோஷத்துல இருந்து விளையாட்டுல ஈடுபட்டால் நமக்கு அல்லாஹ் இபாதத்து செஞ்ச கூலியை தந்தாராம் சுப்ஹான். இந்த அடிப்படையில் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நீங்க விளையாட்டாதான் இருக்கிறீங்க, பேசுறீங்க, ஒருத்தருக்கு நீங்க விளையாடிக்கிறீங்க. பார்த்தீங்களா, நான் நினைக்கிறேன் சவுதியிலாம் ஜாலியாத்துல ஷேக் இருக்கிறாங்க. ஜாலியாத்துல பெருநாளைக்கு விளையாட்டுலாம் வைப்பாங்க. உங்க ஜாலியாத்துலாம் வைப்பாங்களா? விளையாட்டு ஓட்டப்பந்தயம் அப்புறம் வேற வேற விளையாட்டுகள்லாம் வைப்பாங்க அந்த தாவா சென்டர்களில் பெருநாளுடைய தினத்துல பிள்ளைகளுக்கு பெரியவங்க வரைக்கும். அப்போ அந்த மாதிரியான மகிழ்ச்சியான விளையாட்டுகள் இது எல்லாமே என்ன தெரியுமா, இஸ்லாமிய அடிப்படையில் செஞ்சா இபாதத். நீங்க விளையாடுனீங்க, நான் இபாதத்து எழுதப்படும். சுப்ஹானல்லாஹ். இந்த அடிப்படையில் நம்முடைய கொண்டாட்டத்தை மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வோம். ஈதுல் ஃபித்ர் நமக்கு அப்படியான ஒரு பாடத்தை கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் நம்முடைய பெருநாளை அமைத்துக்கொள்ளும். இப்போ தக்பீராத்துகளை இன்னைக்கு மகரிபில் நம்ம 30 பூர்த்தி பண்ணனா நம்ம பிறையெல்லாம் தேட தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. 30 பூர்த்தி பண்ணதுனால அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மகரிபில் இருந்து தக்பீர் ஆரம்பிச்சிட வேண்டியதான். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அது 3 தடவை சொன்னாங்க, 2 தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 2 தடவை சொன்னாங்கன்னு வருது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 3 தடவை சொன்னாங்கன்னு வருது. அதனால இந்த அடிப்படையில் உங்களுடைய தக்பீர்களை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிச்சுக்கிறங்க. மற்றவங்களுக்கு நம்ம தான தர்மம் செய்யுங்க. நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறாங்களா, ட்ரெஸ் எடுத்தாங்களா கொஞ்சம் கவனிச்சுக்கிறங்க. எனக்கு 3 எடுத்தேங்கும் போது 4 எடுத்துக்கிறோம். எனக்கு 3 வச்சுக்கிட்டு 1 அவருக்கு இல்லாதவருக்கு கொடுப்போம். நான் இல்லை எனக்கு 3 தான் எடுக்க சக்தி இருக்குன்னா நான் 2 வச்சுட்டு 1 அவருக்கு கொடுப்போம். இல்லை எனக்கு 1 தான் எடுக்க சக்தி இருக்குன்னா 1 எடுத்துக்கிறோம், அவருக்கு என்னால் ஏண்ட ஏதாவது கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி அவரையும் மகிழ்ச்சியாக வைப்பது, இதுதான் நம்முடைய பெருநாளுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் நம்முடைய பெருநாட்களை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா அமல்களையும் கபூல் செய்வானாக. புனிதமிக்க ரமதானுடைய கடைசி தினத்தில் இருக்கிறோம். இப்படி பல ரமதான்களை சந்திக்கிற அளவுக்கு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஹயாத்தை நீளமாக்கி வைத்து நிறைய இபாதத்துகள் செய்யக்கூடிய நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சேர்த்தல்வானாக. நம்ம செய்திருக்கிற இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரிப்பான. இஅ்திகாஃப் இருக்கிறாங்க, அவர்களுடைய அமல்கள், நம்ம செய்த இரவு தொழுகை, நம்ம ஓதிய குர்ஆன், அதே போன்று நம்ம தொழுகிற தொழுகை, நம்ம செஞ்ச எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கிட்ட துஆ செய்வோம், கவலைப்படுவோம். அல்லாஹ் இதெல்லாம் அங்கீகரிக்கணுமே என்கிற கவலையும் நமக்கு வரும்போது நம்முடைய இபாதத்தை அங்கீகரிக்கப்படுவது அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது.
அந்த அடிப்படையில் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா நாட்டு திட்டங்களை நிறைவேற்றி தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்தையும் கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.